ஹலோ. என்னடி அதிசயமா எனக்கெல்லாம் கால் பண்ணியிருக்க? ம். என்னோட மேரேஜ் லைஃப பத்தி புலம்புறதுக்கு தான். அதானே பார்த்தேன். சந்தோஷமா இருக்கப்பலாம் எவளும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண மாட்டீங்க. கடுப்புல இருக்கப்ப தான் ஃப்ரெண்டுன்னு தேடுவீங்க. ஏய், ஃப்ரெண்டுன்னா புலம்புறத கேட்டு தான் ஆகணும். சரியா? மூடிட்டு கேளு. சரி. எதுக்கு கால் பண்ண? அந்த மேட்டர சொல்லு. அதுவா? நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்ல ஒரு லூச. ஆமா. அவன் சரியான அம்மா பைத்தியமா இருக்கான்டி. அம்மாவா? யூ மீன் பொலிட்டீஷியன்? அடச்சே! அவன பெத்த அம்மாவ சொன்னேன்டி லூசு. ஓ! எதுக்கு எடுத்தாலும் அம்மா 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 புராணத்தையே பாடுறான். என்னடி சொல்ற? கல்யாணம் ஆகி 2 வாரம் தானே ஆச்சு. பொதுவா பசங்க வாழ்க்கையில புதுசா பொண்ணு வந்தாலே அந்த பொண்ணு மேல தானே ஃபுல் அட்டென்ஷனா இருப்பாங்க. அட நீ வேற ஏன்டி? அவன் அட்டென்ஷன் மொத்தமும் அவங்க அம்மா கிட்ட மட்டும்தான் இருக்கு. சரி சொல்லு கேப்போம். 1 2 சொல்றதுக்கு நிறைய இருக்கு. சொல்றேன் கேளு. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வரேன். என்னம்மா பாக்குற? இவனுக்கு நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சதா அந்த நாளே நல்லா இருக்குன்னு சொல்லுவான். ஆமாண்டி திருப்புர சுந்தரி. அதே அம்மா கூட உனக்கு பொண்டாட்டி வந்துட்டா இனிமேல் அவகிட்டே தேய்ச்சிக்கோன்னு சொன்னாங்க. ஆனா என்னானாலும் இந்த பழக்கத்தை என்னால விடவே முடியாது. நல்லா தேய்ச்சி விடுமா. இவன் எப்பவுமே இப்படிதாம்மா. சரி, நான் எண்ணெய் தேய்ச்சி விட்டேன், நீ இவனை குளிக்க வச்சிட்டியா? ஆ நான் என்னானாலும் நீ குளிப்பாட்டினாதான் குளிப்பேன். சரி, நானே அவனை குளிக்க வச்சிடுறேன். நீ டிஃபன் ரெடி பண்ணிடு. என்னடி உன் ஆளு? அங்கங்க பசங்கெல்லாம் பொண்டாட்டி தான் தலையில எண்ணெய் தேய்ச்சி விடணும்னு கனவா காண்டுட்டு இருக்கானுங்க. இவன் என்னடி இப்படி இருக்கான்? ஆமாண்டி, என் ஆளு சரியான டம்மி தான். சரி, உன் ஆளுக்கு ரொமான்ஸ் ஆச்சும் ஒழுங்கா வருமா? நீ எதை சுத்தி வளைச்சு கேக்குறேன்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி தானே? சொல்லு. அந்த கதையும் சொல்லி தொலைறேன் கேளு.